ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் மை லைஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நெத்திலி கருவாடு மீன் வந்து எப்படி வந்து க்ளீன் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம் வாங்க. ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி அப்படியே ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனலில் வர கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க நெத்திலி கருவாடு வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம். பிகினர்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெத்திலி கருவாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருந்ததுன்னா இந்த தலைப்பகுதி இந்த மாதிரி நல்லா உடச்ச உடனே வந்து நல்லா வந்துடும். எப்போவுமே கருவாடு வந்து நம்ம வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு வாரம் கிட்ட வந்து நம்ம வெயிலில் வந்து போட்டு நம்மளே வந்து நல்லா காய வச்சிடணும். அப்போ வந்து நம்ம ஒரு 1 இயர் கூட வந்து நம்ம அப்படியே வச்சு யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ஆகாது. இப்போ அந்த தலை பகுதியை வந்து எடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து அந்த தலையோட இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழுக்காக இருக்கும், ஒரு கருப்பு கலரில் இருக்கும். அதையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும். அப்புறம் இதோட வால் பகுதி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செதில் மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிடணும். இந்த மாதிரி வந்து இங்கே பார்த்திங்கன்னா இந்த மீனில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து திக்காக தான் பிடிச்சிருக்கு. அப்போ வந்து நம்ம அப்படியே வந்து போட்டுடலாம். தலையை வந்து எடுத்ததுக்கப்புறமா அந்த பிளாக் கலராக இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து முக்கியமாக வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணுங்க. இதே மாதிரி எல்லா மீன்களுக்கும் வந்து தலைப்பகுதியை எடுத்துட்டு அந்த தலைப்பகுதி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த கருப்பாக இருக்கு இல்லையா, அதையும் வந்து நம்ம எடுத்துடணும். சில மீன்களுக்கு அந்த கருப்பாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வரலைன்னா எந்த பிரச்சனையுமே வந்து இல்லைங்க. நம்ம வந்து இப்போ ஃபுல்லாத்தையும் வந்து எல்லா தலைகளையும் எடுத்துட்டு அந்த பிளாக் கலரில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறமா சுடு தண்ணியில் வந்து ஒரு 5 நிமிஷம் கிட்ட நம்ம வந்து ஊற வைக்கணும். அப்போ வந்து எல்லா அழுக்கும் உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். இப்போ வந்து தலையை மட்டும் எல்லாத்துலேயும் எடுத்தாச்சு. இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து இதில் வந்து ஊற்றிடலாம். இந்த தண்ணியில் வந்து இந்த மீன் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு இருந்தாலே அந்த மேலே இருக்க மண் துகள்களும் க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறமா இந்த மீனும் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பொரிச்சிக்கலாம், குழம்பு செஞ்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து மண் எல்லாம் வந்து நல்லா வந்து கீழே டெபாசிட் ஆகிருக்கும். நீங்கள் வந்து இப்போ வந்து அந்த கருப்பாக இருக்கு இல்லையா, அது வந்து வராத மீனுக்கு இந்த மாதிரி வந்து அந்த கழுத்து பகுதியில் ஜஸ்ட் உங்கள் விரலை வச்சு இந்த மாதிரி பண்ணிங்கனாலே எல்லாமே வந்து வெளியே வந்துடும். அந்த கருப்பாக இருக்கிற அழுக்கு வந்து ரிமூவ் ஆகாத எல்லா மீனுக்கும் அதே மாதிரி பண்ணிவிட்டு இந்த மீனை வந்து நல்லா வந்து ஒரு 3-4 தண்ணியில் வந்து அலசிக்கணுங்க. இந்த மாதிரி அலசிட்டு வேறு டப்பாவில் வந்து போட்டுடணும். மீன் அலசும் போது பார்த்திங்கன்னா மீன் அலசிட்டு மேலோட்டமாக அந்த மீனை மட்டும் எடுத்து வேறு டப்பாவில் போட்டு அதில் திருப்பியும் தண்ணி ஊற்றி திருப்பியும் வந்து அலசிட்டு அந்த மாதிரி வந்து வேறு டப்பாவில் மாற்றி இந்த மாதிரி 2 பாத்திரம் வச்சுட்டு நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி மண்ணெலாம் வந்து ரிமூவ் ஆகிடும். இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ மண் வந்து கீழே டெபாசிட் ஆகிருக்குன்னு. அதனால தான் கருவாடு வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 தடவை வந்து நல்லா அலசிக்கணும். அப்போ தான் இருக்கிற மண் எல்லாமே நல்லா ரிமூவ் ஆகும். இது வந்து நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நெத்திலி தொக்கு, நெத்திலி கருவாடு ஃப்ரை, இல்லைன்னா நெத்திலி குழம்பு எல்லாமே வந்து செய்யலாம். நம்ம அப்கமிங் வீடியோஸில் எல்லா ரெசிபியும் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிவிடுங்க. கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் உங்கள் ஃபீட்பேக்ஸை. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.